ரித்தன்யாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு உன் வாயில வருது அப்படின்னா அப்ப எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களாம் நீ எல்லாம் விளக்கு பூச்சியான்னு எதுக்கடா கேட்டீங்க? தொடப்பக்கட்ட நாய்ங்களா எதுக்கடா கேட்டீங்க? நாம் தமிழர் கட்சியும் சீமானியுமே கேட்கிறேன். ஏன் கேட்டீங்க? என்கிட்டயே அந்த காளியம்மாள் சவால் விட்டாங்க. எங்க அண்ணா அப்படி, எங்க அண்ணா இப்படி. அண்ணா பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அது ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம். என்னைய கேட்டா வந்து அவ அப்பா காசுக்காக வருவா, அப்பா இதுக்காக பண்ணுவா. பிச்சைக்கார நாய். யாரு பொம்பளை? எந்த பொம்பளையாவது மரியாதை கொடுத்துக்கிறாடா நாயே நீ? எந்த அம்மா ஜெயலலிதாவை எடுத்தா 2 ஆம்பளைங்களுக்கு நடுமத்துல படுத்து கிடக்குறான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது. ஏன்னா உங்க அம்மா கர்ப்பத்துல இருந்தா பிறந்தியாடா இல்லாட்டி வேற எங்க இருந்தா பிறந்தியா? உன் கூட இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாளாவா? என்னைய கேட்கறாள் பழகிறதுக்கு இந்த மூஞ்சி தான் கஷ்டம். அதெல்லாம் பொம்பளை மாதிரி தெரியலையாடா உனக்கு? பொம்பளை மாதிரி தெரியலையா உனக்கு? ஆனா இது பாரு, ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுல செருப்பு கழட்டின பெண்கள் உன்னை அடிப்பாங்க பாரு. உனக்கு அது நடந்தே தீரும் பாரு. எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்க பாருங்க, நாங்க பெண்களுக்கு அந்த கொடுக்குறோம் இது கொடுக்குறோம். மிச்ச நேரம்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் கொச்ச. நீ அவன் கூட பத்தியா இவன் கூட பத்தியா? உறுதியா பாரு, தமிழ்நாட்டுல பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் திரண்டாங்கன்னா தெருவா அடிப்பாங்க பாரு ஒரு நாள். அது உறுதியா நடக்குதா இல்லையா பாரு. உறுதியா நடக்கும் பாரு அது.